பற்றி இன்றைய சிந்தனையை துவக்குகின்றோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தலைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பூமரேங். பூமரேங்னா என்னங்க? அது ஒரு விளையாட்டு கருவி. அந்த கருவியை உவமையாக வச்சு ஒரு மாபெரும் தத்துவத்தை நாம் இப்போ பகிர்ந்துக்க போகிறோம். அது என்ன தத்துவம்? செயல் செய்கிறோம், அந்த செயலுக்கு தக்க விளைவு வருது எப்படி அப்படிங்கிறத நாம் அடுத்து பார்க்கலாம். இந்த உலகம் தோன்றின நாள்லேருந்து பார்த்தோம்னா மனுஷனோட அறிவு உயர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அந்த அறிவோட உயர்வு பார்த்தா பல நேரங்களில் நல்ல விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருக்கு, மாறான விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருக்கு. மனுஷன் ஒருத்தரை தாக்கிக்கிறதுக்கு தன்னுடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு நிறைய ஆயுதங்களை எல்லாம் கண்டுபிடிச்சான். அதில் ஒரு சிறப்பான ஆயுதமாக சொல்கிறாங்க பூமரேங். அதோட சிறப்பு என்ன அப்படின்னா, அது எந்த வேகத்தில் வீசப்படுதோ அதே வேகத்தில் திருப்பி வீசினவங்கக்கிட்டே வருமா. இது நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு ஒத்து போகிற விஷயமா இருக்குது. அப்படி என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு எதை தர்றோமோ அது நமக்கே திருப்பி வந்து சேருது, பன்மடங்காக வருது. வரமாக கூட வரலாம், சாபமாக கூட வரலாம். நாம் எதை தர்றோம், எப்படி தர்றோம் அப்படிங்கிறத பொறுத்தது. நம்ம மலர்களை தந்தால் அது மாலையாக திரும்பி வரும். நாம் விதைகளை தந்தால் அது விருட்சமாக திரும்பி வரும். நாம் முட்களை அனுப்பினா மலர்களை எதிர்பார்க்க முடியாது, எட்டிக்காயை அனுப்பிட்டு கட்டி கரும்பை எதிர்பார்க்க முடியாது. வாழ்த்துகிற போது அது எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கும். அந்த இனிய ஒலி எல்லா இடங்களிலும் ரீங்காரமாகும். இப்போ நம்ம புன்னகைத்தா எதிர வர்றவங்க புன்னகைத்து தான் தீர வேண்டும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு வள்ளுவர் சொல்கிறார். தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்கிறது முதுமொழி. இப்போ வாழ்க்கையை இந்த நூல்கள் எல்லாம் நமக்கு வாசித்து காட்டுது. வரலாற்றில் அக்பர் ஒரு வித்தியாசமான மன்னர். அவர் ரொம்ப மென்மையான மனம் படைச்சவர். அவர் அரசவையில் பீர்பால் என்னும் புத்திசாலி மந்திரி இருந்தார். அங்கே அன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் அரசவையில் நடந்தது. பீர்பால் சொன்னார், இன்றைக்கி நாம் செய்கிறது நம்ம அரசவையில் திரும்பி வரும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த கருத்தை கேட்ட உடனே அக்பர் உடனே செயல்படுத்த நினச்சாராம். இப்போது நம்ம என்ன செஞ்சோமோ அதுதானே நமக்கு அவைக்கே திரும்பி வரும். அப்போது உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி பீர்பால் அக்பர் பீர்பால் கன்னத்தில் ஓங்கி அற விட்டாராம். உடனே பக்கத்தில் இருந்த பீர்பால் தன் பக்கத்தில் இருந்த இன்னொரு காவலாளி கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டாராம். அவர் என்ன பண்ணார், அவர் பக்கத்தில் இருந்தவர் கன்னத்தில் அரைஞ்சாராம். இப்படியே தலைநகர் முழுவதும் இந்த விளையாட்டு தொடர்ந்து அன்னைக்கு நடந்துக்கிட்டே இருந்ததாம். அன்னைக்கு நைட்டு அக்பர் அவரோட அந்தப்புறத்துக்கு போகிறாரு. அவங்க பட்டத்து ராணி அக்பர் கன்னத்தில் ஓங்கி அற விட்டுட்டாங்களாம். அக்பர் உடனே என்னாச்சு அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாராம். உங்களுக்கு தெரியாதா, நகர் முழுவதும் இந்த விளையாட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. என்னோட பணிப்பெண் எனக்கு தந்த அறையத்தான் நான் உங்ககிட்ட தந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். வட்டம் முழுமையடைஞ்சிருச்சு. அப்போ இந்த கதை வெறும் சம்பவம் அல்லங்க, ஒரு படிப்பினை. நம்மக்கிட்டேயே நம்ம அனுப்பினது திரும்பி வரும் அப்படிங்கிறத பற்றி விவரமாக சொல்லும் சாகித்யம், எழுதப்படாத சட்டம்னு கூட சொல்லலாம். சரி, பூமரேங் அப்படிங்கிற விளையாட்டு கருவியை பற்றி மேலும் நம்ம இன்னும் சிந்திக்கலாம். இப்போது விளையாட்டாம் சுழற்தட்டு விளையாட்டாம், சரிங்களா? அப்போ இந்த சுழற்தட்டு விளையாட்டை பற்றி அன்றைக்கு மகரிஷி விவரமாக சொல்லியிருக்காங்க. சுழற்தட்டு விளையாட்டின் சுழற்சி, ஈர்ப்பு, காப்பு, அற்புதம் நம்ம என்னன்னு பார்ப்போம். பூமரேங் அப்படிங்கிற அந்த சொல் ஆங்கில சொல். அதற்கு இணையான ஒரு சொல்லை சுவாமிஜி உருவாக்குனாங்க, அதுதான் சுழல் தட்டு. ஆதியில் அந்த பூமரேங் அப்படிங்கிற கருவியை வள்ளரி அப்படிங்கிற பெயரால் அழைச்சாங்க. பெரும்பாலும் வேட்டையாடுறவங்க அந்த கருவியை பயன்படுத்தினாங்க, போர்க்காலங்களில் கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க. வேடுவன் என்ன பண்ணுவான்னா, அந்த காலத்துலலாம் ஒரு பறவையையோ அல்லது ஒரு விலங்கினத்தையோ வேட்டையாட குறிப்பாக அந்த பூமரேங் அப்படிங்கிற கருவியை கொண்டு வீசி எறிவானான். அப்போ அவன் எந்த உயிரினத்தை நோக்கி எறிகிறானோ அவற்றை தாக்கிட்டு மீண்டும் அவங்கிட்டேயே அந்த பூமரேங் கருவி வந்து சேருமா. அப்போ நாட்டுக்கு நாடு இந்த பூமரேங் அப்படிங்கிற கருவி ஒவ்வொரு வடிவில், அதாவது ஒவ்வொரு ஷேப்பில், அப்படியே அருவாள் மாதிரி, வாள் மாதிரி, வளைந்த தன்மையோட, அப்புறம் தட்டு வடிவில், இரும்பில், மரத்தில், இப்படியெல்லாம் உருவாக்குனாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா
அந்த கருவி விளையாட்டுக்காக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த கருவியின் மூலம் ஒரு மாபெரும் அற்புதமான தத்துவத்தை மகரிஷி சொல்கிறாங்க. அதாவது எண்ணத்தோட அலைகள் எப்படி வான்காந்த வெளியில் சென்று மீண்டும் நமக்கே நம்ம கருமையத்தில் வந்து இருப்பாகுது அப்படிங்கிறத சுவாமிஜி தவத்தின் மூலம் உணர்ந்துட்டாங்க. எப்படி அதை ஒரு ஊமை கொண்டு நாம் விளக்கலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணாங்க. அந்த சிந்தனையின் விளைவாக தான் இறையாற்றல் சுவாமிஜிக்கு ஒரு அற்புதமான அந்த பூமராங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு கருவி மூலம் மகரிஷியோட எண்ணத்தை செயல்படுத்துச்சு. எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அமெரிக்க நாட்டில் எக்கா வேலி அப்படிங்கிற ஒரு வன ஆசிரமத்துக்கு சுவாமிஜி போயிருந்தாங்க. அப்போது இந்த சிந்தனைக்கான செயல் அங்கே தான் நடந்தது. அங்கே சின்ன பசங்கள்லாம் அந்த பூமராங், அந்த ஃப்ளையிங் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ தான் மகரிஷிக்கு உதயமானது அந்த பாட்டு, சுழத்தட்டு அப்படிங்கிற பாட்டு. அந்த நுட்பமான பொருளை மகரிஷி எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சுழத்தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி சுழன்று விரைந்து ஓடி சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்று இயங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இறைவா, உன்னுடைய திருவிளையாடல்களை கண்டும் உணர்ந்தும் பேரின்பம் அடைந்து கொண்டிருக்கிற மனிதன் மற்றவங்க மீது பகை உணர்வு கொள்கிறான். அப்போ பிறரை அழிக்கும் கருத்தோடு எண்ணத்தில் திட்டம் போடுறான். பேராசை, சீனம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் எனும் 6 தீய குணங்களாகி அவற்றின் எண்ண அலைகளை வீசுகிறான். அதே போல மற்றொருவன் பிறருக்கு நன்மை செய்ய எண்ணுகிறான், நினைத்து வாழ்த்துகிறான். அப்போ இந்த மாதிரி செயல்கள் மூலம் தன்னோட காந்த ஆற்றல் அலைக்கழிக்கப்பட்டு அவனுடைய தன்மைகளாக மாறுகின்றன என்ற விளக்கத்தை தந்தாய். மேலும் வெளியில் செல்லும் அந்த மனிதனது எண்ண அலைகள் எவ்வாறு அவனை நோக்கியே திரும்பி வந்து கருமயத்தில் அமர்ந்தே இருப்பாகின்ற என்ற உண்மையினை ஒரு விளையாட்டு கருவியை காட்டி உணர்த்திய பெருமையை நான் எப்படி புகழ்வேன்? சுழற்தட்டு விளையாட்டில் தட்டு போன்ற கருவியை சுழற்றி சுழற்றி வீசுகிறான் ஒருவன். அந்த கருவி அவன் வீசும் விரைவுக்கேற்ப ஓடி சென்று பின்னர் திரும்பி அவனிடமே வந்து சேர்கின்றது. அதுபோல ஒருத்தன் கிட்ட இருந்து எழும் எண்ண அலைகள் வான்காந்த வெளியில் மிதந்து ஓடுகின்றது. வான்காந்தத்தில் உள்ள இருப்பு நிலையாக உள்ள நீ, அதாவது இறைவனை பார்த்து சொல்கிறாங்க மகரிஷி, உன்னோட அழுத்தத்தினால சுத்தவெளி சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் உடையது தானே. அப்போது அதோட அழுத்தத்தினால அந்த அலையை வளைச்சி அதுக்கு ஒரு வட்ட வடிவ அமைப்பை கொடுக்குது. அப்போது அந்த அலைக்கு அத்தகைய திருப்பம் வந்தபோது தான் புறப்பட்ட இடத்தை நோக்கி மீண்டும் வருது. அப்போது அந்த எண்ண அலையை வெளியிட்டவனது கருமையும் ஈர்த்து அதாவது அதனோட அலையை தன் வசம் இழுத்து சுருக்கி இருப்பாக்கி வச்சுக்கிறது. இந்த உண்மையை அகக்காட்சியாக எனக்கு காட்டிட்ட உனது வினை விளைவு நீதியை அறிவித்த பெருங்கருணையை போற்றுகின்றேன் அப்படின்னு மகரிஷி அருட்பேராற்றலின் அன்பு குரல்ங்கிற புத்தகத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கவியை எழுதினாங்க. ஒரு 10 கவிகள் உதயமாச்சு. இந்த கவி 4வது கவி. அப்போ இந்த கவியை எழுதி முடித்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டதான் மகரிஷிக்கு. அப்போ இந்த கருவியின் மூலம் செயல் விளைவு தத்துவத்தை நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு அழகாக உணர்த்திடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்போது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இப்போ ஒவ்வொருத்தரும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு நேராத வண்ணம் நடந்து கொள்ளணும். அப்போது தான் அமைதியும் இன்பமும் ஏற்படும், அறிவு வளர்ச்சிக்கும் வழி ஏற்படும். இல்லாட்டி அமைதி குன்றி வளர்ச்சி தடைபடும். அப்போ நாம் ஒரு முறை ஒரு செயலை செஞ்சுட்டு அது நமக்கு உடல் உறுப்புகளில் பதிஞ்சு மறுபடியும் அதே செயல் செய்ய தயாராகிவிடும். அப்போ இந்த பதிவு எண்ண அழுத்தமாக நம்மளுடைய மூளையிலும் பதிந்து விடுது. அது மட்டும் இல்லை, சந்ததி தொடர்புக்கும் காரணமாக வித்திலும் பதிந்து விடுது. ஆகவே தான் தீமையை தவிர்க்கணும், நல்லதே செய்ய நம்ம பழகி கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போது மற்றவங்களுக்கு நம்ம எந்த வகையிலும் துன்பம் தராதபடி நமது எண்ணம் சொல் செயல்களை இந்த 3ஐயும் ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்வது தாங்க ஒழுக்க வாழ்வு. மற்ற எல்லாமே இழுக்கான வாழ்வாகிய துன்பத்தை தாங்க கொடுக்கும்.
அதனால் காரண காரிய விளைவை தெரிஞ்சு கொண்டு இன்பம் தரும் நல்ல செயல்களையே நாம் ஈடுபட வேண்டியது அவசியமாகுது. அப்போ இந்த செயல் விளைவு வலுவாத நீதிமன்றத்தை கொண்டது தான் நம்மளது கருமயம். அந்த கருமயம் தான் ஆட்சி மன்றமாக நமக்கு இருக்குது. அப்போ மனிதன் விளைவறிந்த விழிப்புடு செயல் புரிஞ்சால் மனித வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லைங்க. இப்போது நம்ம தவத்தின் முடிவில் வாழ்த்தணும். அப்போ இந்த வாழ்த்து தத்துவம் அலை இயக்கத்தின்படி செயல்படுது. அலை இயக்கம் எப்படி நடைபெறுது? சுத்த வெளியோட தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் தான் இந்த அலைகள் உண்டாகுது. அப்போது அதனால் எந்த பொருளை எடுத்தாலும் அணு முதல் அண்டங்கள் ஈராக அது சுழன்று கொண்டே இருக்கிறதுனால தோன்றிக்கொண்டே இருக்குது நிறைய அலைகள். அப்போ அந்த அலைகள் தன்னை சுற்றி இருக்கிற பொருட்கள் மீது தாக்கும் தானே. அப்போ அந்த தாக்குதலை என்ன சொல்கிறோம்? மோதுதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி மோதும்போது ஒவ்வொரு பொருள்கிட்ட இருந்தும் அதே சக்தி இருக்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய அலையோடு இந்த அலையும் மோதும்போது உடனே என்ன ஆகுதுங்க? பிரதிபலிக்குது. அதனால் திரும்பி வருது. அப்போ ஒரு பொருளிலிருந்து போன அலை முழுவதும் திரும்புவது இல்லை. அங்கே மோதுதல் ஏற்பட்டு பிரதிபலித்த பிறகு என்ன ஆகுதுங்க? சிதறுது. அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே அலைகளோட கூட்டு இயக்கமாக இருப்பதனால அதோட மற்றொரு அலை மோதும் பொழுது ஊடுருவியும் போகுது. அதே அலை ஒரு பகுதி மோதி திரும்பி வந்து மீண்டும் மோதி ரெண்டு பொருட்களுக்கிடையே ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ எந்த பொருட்கள் அது அடுத்து தோன்றக்கூடிய அது அலைக்கு எந்த பொருள்னாலும் சரி எந்த மனிதர்கள்னாலும் சரி மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டிடையே முன்பின்னாக ஓடிக்கொண்டிருத்தல் அல்லது ஊடாடுதல் அப்படின்னு 5 வகையான அலை இயக்கங்கள் இருக்குங்க. அப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லார்கிட்டையும் ஒரு அலை இயக்கம் இருக்குது. அப்போ இந்த அலை இயக்கம் மற்றவங்க கிட்ட மோதும், ஓரளவு சிதறும், ஊடுருவி போகும், பிரதிபலிக்கும், 2 பேர்கிட்ட ஊடாடி கொண்டு இருக்கும். இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அலை இயக்கத்தின் மூலமாக எந்த பொருளிலும் ஒரு இயக்கம் இருக்கும். அப்போ அந்த இயக்கத்தின் மூலமாக அது கருமயத்தில் ஒரு பதிவு ஏற்படும். அப்போ அந்த பதிவு தன்மையாக மாறிடும். மீண்டும் மீண்டும் அதே பதிவு பிரதிபலித்து கொண்டே இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட எப்போவுமே அலை இயக்கம் இருக்கிறதுனால அந்த செயலை செய்யும்படி தூண்டும்படி இந்த செயல் செய்கிறோமோ அந்த செயல் வினைப்பதிவாக மாறி நாம் மீண்டும் மீண்டும் அதையே செஞ்சு இன்பத்தையோ அல்லது அளவுக்கு மிஞ்சி செஞ்சால் துன்பத்தையோ அடைகிறோம். அதனால் நாம் எப்பொழுதும் எண்ணத்தில் நல்ல எண்ணம், செய்கையில் அளவு முறை கண்ட செய்கை, விழிப்போடு முன் அனுபவம் பின் விளைவு, இந்த ரெண்டையும் நம்ம நினைத்து கொண்டு தற்கால சூழ்நிலையோடு தொடர்பு கொள்ள முடியுமானா இதுதாங்க மெய்யுணர்வு, இதுதான் திரிகால ஞானம், உண்மை உணர்ந்த வாழ்வுன்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. அப்போ இந்த உண்மை உணர்ந்த வாழ்வுக்கு அலை இயக்கம் என்ற ஒரு நியதியை நாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்போ இந்த 5 வகை அலை இயக்கங்களும் எப்பொழுதும் நடந்து கொண்டு தாங்க இருக்குது. நம்ம தவத்தின் முடிவில் நம்மளை வாழ்த்திக்கிறோம். அப்போ இந்த வாழ்த்து தத்துவத்தில் அலை இயக்கம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். நாம் தவத்தின் முடிவில் நுண்ணிய மன அலைச்சூழலில் இருந்து நம்ம வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட மோதி அவங்களுக்கும் நமக்கும் இடையே நல்ல இணக்கத்தன்மை உண்டாகும். இதை நம்ம ஒரு உண்மையான சம்பவத்தின் மூலம் இப்போ புரிந்து கொள்ளலாம். அந்த காலத்தில் மகரிஷியை ஒரு கல்லூரிக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்களாம் அன்பர்கள். அப்போ அங்கே மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலுணர்வும் ஆன்மீகமும் அப்படிங்கிற தலைப்பு தான். அப்போ மகரிஷி வர்றதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை கண்ட அந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த ஆடிட்டோரியத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, வி வாண்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்களாம். மகரிஷியை நினச்சி இந்த தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மகரிஷி வருகின்ற இந்த நேரம் பார்த்து இந்த மாணவர்கள் இப்படி கத்துறாங்களே, என்ன செய்கிறது குருவே அப்படின்னு மகரிஷியை நினச்சிட்டு அமைதியாக தவம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். சுவாமிஜியும் வந்துட்டாங்க. அப்போ இந்த மாணவர்கள் சுவாமிஜி வர்றதை பார்த்துட்டே இருந்தாங்களாம். அப்பயும் அவங்க கற்றுக்கிட்டே தான் இருந்தாங்களாம். அப்புறம் மகரிஷி வந்து உட்காந்து அவங்களோட அருட்பார்வையை அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற அத்தனை மாணவர்கள் மீதும் அப்படியே எண்ண அலைகளை கண்கள் வழியாக அந்த தெய்வீகமான சக்தியை பாய்ச்சிறாங்க. மாபெரும் மகானாயிற்றே அவர் முன்னாடி எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழ்த்தலைகளை வாங்கி கொண்டே அமைதி அடைய ஆரம்பிச்சிட்டாங்களாம். சுவாமிஜி அந்த நிகழ்ச்சியில் அற்புதமாக பேசி முடிச்சிட்டாங்களாம். முடித்த பிறகு கேள்வி பதில் செஷன் வந்துச்சு. அப்போது ஒவ்வொரு மாணவனும் ரொம்ப அற்புதமாக கேள்வி எழுப்பினாராம். நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க. அப்போது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததாம்.
எப்படி இந்த மாணவர்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்புறம் மகரிஷிக்கிட்டேயே இந்த கேள்வியான பதிலை நம்ம தெரிந்து கொள்வோம் அப்படின்ட்டு சுவாமிஜியோட ரூமுக்கு போயிட்டாங்க. சுவாமிஜி ஓய்வெடுக்க போகிறதுக்கு முன்னாடி கேட்க போகிறாங்க. அப்போ அன்பர்கள் எல்லாம் சுவாமிஜிக்கிட்ட போய், மகரிஷி எப்படி இந்த பசங்க அமைதியானாங்க, இவ்வளோ அறிவுபூர்வமாக கேள்வி கேட்க வச்சிட்டீங்களே எப்படி அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ மகரிஷி சொன்னாங்களாம், சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, அவங்க எங்கே கேள்வி கேட்டாங்க, கேள்வியை நானே கேட்டு நானே பதில் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது இந்த சொற்பொழிவை நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிடியில் கேட்டேங்க. அதைத்தான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். அப்போது மகரிஷி ஏன் அப்படி சொன்னாங்க, அது எப்படி கேள்வி கேட்டது மாணவர்கள், சுவாமிஜி என்ன சொல்கிறாங்க, நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்களே எப்படி அப்படின்னு நான் அதை ஆழமாக யோசித்தேன். அப்புறம்தான் அந்த கேள்விக்கான விடை எனக்கு கிடச்சிது. குருவை நினச்சி மானசீகமாக வேண்டுனேன் தவத்தில். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கும்போது, குருவே என்னோட அறிவோட உள்ளுணர்வாக கலந்து எனக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, வான்காந்தம் முழுவதும் நான் நிறைஞ்சிருக்கிறேன், தவத்திலோ வேறு எதிலோ உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டாலும் என் கைகளை பிடித்து கொண்டே வாருங்கள், உங்களுக்கு நான் தவசக்தி மிகுதியை என்னோட தவ ஆற்றலை கொடுத்து உங்களை மேன்மை நிலைக்கு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வான்காந்தம் முழுவதும் மகரிஷி நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாணவ செல்வங்க கிட்டையும் உயிர்கலப்பு பெற்றுட்டாங்க. அதனால் குருவோட ஆற்றல் அந்த மாணவர்கள் கிட்ட ஊடுருவி போனதுனால உணர்ச்சி வசப்பட்ட தன்மையிலிருந்து அந்த மாணவர்கள் மாறிட்டாங்க. அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியானது எழுச்சி பெற்று குருவோட உயிர்கலப்பை பெற்று அறிவு வசப்பட்டு தான் அந்த மாதிரி மகரிஷி கிட்ட அற்புதமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போ அப்படிங்கிறத விஷயந்தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ அந்த மாணவர்களுக்கு உள்ள ஆற்றலை தூண்டிவிட்டு மகரிஷி இப்படி அறிவுபூர்வமாக சிந்தனை செய்ய வச்சு பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விடை எனக்கு உள்ளுணர்வாக கிடைச்சது. அப்போ இந்த விடை உள்ளுணர்வாக வந்த பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது சில அன்பர்கள் கிட்ட சொன்னேன், அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. சரி, இப்போது இந்த உலகத்தை எப்பொழுதுமே சுவாமிஜி பார்த்திங்கன்னா காலையில் இருந்து இரவு அவங்க தூங்குற வரையும் வாழ்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த வாழ்த்தலைகள் எல்லாம் எங்கே இந்த பிரபஞ்சம் முழுவதும் மோதிக்கிட்டே இருக்குது. அப்போ மகரிஷி போகிற இடமெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. மகான் ஆயிற்றே, மாபெரும் வல்லமை படைச்சவர் தானே சுவாமிஜி. அப்போது அவரை சுற்றி ஒரு நல்ல அலை இயக்கம் இருந்தது. அப்போ மகரிஷியை நினைக்கிறவங்களுக்கும் அந்த நல்ல விதமான அலை இயக்கம் கிடச்சிக்கிட்டே இருந்தது. அப்போ மகரிஷி எங்கே போனாலும் அவர் எல்லாரையுமே வாழ்த்தி கொண்டே இருப்பார். அப்போது எல்லா இடங்கள்லையுமே நன்மை நடந்து கொண்டு இருக்கும்போது அதை பார்த்து சிலர் அவங்களும் வாழ்த்த ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த மாதிரி மகரிஷி வாழ்த்த அதே பழக்கம் அன்பர்களுக்கும் வந்தது. அந்த காலத்துலலாம் மகரிஷி ரொம்ப நேரம் பயணம் செய்வாங்க. அமெரிக்காவுக்கெல்லாம் போகும்போது அப்போ அங்கே போய் சத்சங்கம் நடத்துவாங்க. அன்பர்கள்கிட்ட பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. அப்போ அன்பர்கள் கேட்பாங்களாம், மகரிஷி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரீங்களே, அப்போ உங்களுக்கு போர் அடிக்காதா, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். நான் தான் எப்போவுமே உலகத்தை வாழ்த்திக்கிட்டே இருக்கிறேனே. அப்போ அந்த வாழ்த்துகின்ற பழக்கம் இருக்கும் பொழுது மனம் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கும். அப்போ உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உடல், மனம், உயிர் மூன்றும் ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது நம்மக்கிட்ட அந்த ஜீவகாந்த சக்தியானது பூரணமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி எப்பொழுதுமே நன்மையான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதை பார்த்து சிலர் பொறாமைப்படுவாங்க இல்லையா. சிலர் நல்லவங்களுக்கும் துன்பத்தை கொடுப்பாங்க. அப்படி நிறைய மகான்களுக்கு சில சோதனைகள் அந்த காலத்தில் இருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அருள் தந்தையும் இந்த சோதனைக்கு ஆட்பட்டவர் தான். எப்படிங்கிறத சுவாமிஜி வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தின் மூலம் சொல்கிறேங்க. மந்திர சொற்கள் மூலம் அலையியக்க தத்துவத்தில் விஞ்ஞான தத்துவத்தை விளக்குறாங்க மகரிஷி. மனித குலத்தின் நன்மைக்காக கருதும் ஆன்மீக பெருமக்கள் நல்ல ஒலி அலைகளை வான்காந்தத்தில் பரப்பி உலக அமைதி வேள்விகள் எல்லாம் நடத்தி வந்தாங்க. ஆன்மை தூய்மை பெற்று மனிதன் பொறாமை குணத்தால் ஆன்ம தூய்மை பெறாதவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பொறாமை குணத்தால் தீய ஒலி அலைகளை எழுப்பி பிறருக்கு துன்பம் செய்ய விளைகிறான் மனிதன். அவ்வாறான ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சிலருக்கு துன்பங்களை கொடுக்குறான். அப்படித்தான் ஒரு மனுஷன் அந்த காலத்தில் மாந்திரிகத்தால் வேதாத்ரி மகரிஷிக்கும் துன்ப விளைவுக்க விளைந்தானான்.
அப்போ இந்த கலையை கற்ற சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க, பிழப்புக்காக பிறருக்கு துன்பம் விளைக்க முற்படுறாங்க. ஆனால் அதை செய்கிறவன் கருமையத்திலே அது பதிஞ்சு அவனும் அவன் குடும்பமோ மற்றும் அவன் வாரிசுகளும் அழிந்து விடுவாங்க என்ற செயல் விளைவு நீதியை அறிவதில்லை. அப்போ பெரிய மகான்களும் இந்த தீய மனுஷங்க கிட்டேருந்து துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா காசியில் ஒரு மந்திரவாதி தூண்டுதல்னால ரொம்ப பாதிக்கப்பட்டாராம். பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இப்படி பாதிக்கப்பட்டதாக அன்னை சாரதா தேவி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவங்க யோகத்தில் ஈடுபட்டிருந்த காலத்தில் ஒரு மந்திரவாதி ஏவல் செஞ்சானாம். ஒரு நாள் இரவு 12 மணி இருக்கும், மந்திரவாதி ஒரு பாவையை செஞ்சு வச்சானா. அதை எந்திரமாக பாவிச்சு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு பகுதியாக ஊசியால் அந்த பாவையை குத்த முற்பட்டானா. அப்படி செய்யும்போது அந்த மந்திரத்தின் தன்மையால் அது யாருக்கு அனுப்பப்படுதோ அவங்கக்கிட்ட அந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுமா. வான்காந்த களத்தை உணரும் நுண்ணிய சக்தி பெற்றவர் தான் நமது அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அப்போ அந்த மாந்திரிகன் ஊசி எடுத்து வேதாத்ரி என்று அந்த பொம்மையில் அப்படி குத்தும்போது உடனே மகரிஷி என்ன பண்ணாங்க, திடுக்கிட்டு எழுந்துட்டாங்களாம். தவத்தில் அமரும் பொழுது அந்த நிகழ்ச்சியை மகரிஷி அகக்காட்சியாக, அதாவது உள்ளுக்குள்ளே அப்படியே டிவி மாதிரி காட்சி தெரிஞ்சுதான். அப்போ அகக்காட்சியாக பார்க்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, மகரிஷி தன்னோட எண்ண சக்தியால், எண்ணத்தின் ஆற்றலால் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதை செய்கிறது அந்த அந்த மாந்திரிகம் செய்தவனோட மனசு நிலை பிறழ்ந்து சிதைவடைஞ்சிருச்சான். மந்திர ஜபத்தால் உண்டாக்கும் மன அலைச்சுழலை விட நுண்ணிய அலைக்கு தியானத்தில் மனம் ஒடுங்கிவிடும். அங்கு எழும் எண்ணத்தின் ஆற்றல் ரொம்ப வலிமையானதுங்க. அதனாலேயே மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க திருமந்திரத்தில். கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சாங்க. அதன் பிறகு மகரிஷி என்ன பண்ணாங்க, சில அக்ஷரங்களை கோர்த்து ஒரு கவி ஆக்கிட்டாங்களாம். அந்த மந்திரவாதின் மாந்திரிக செயல் அழிவு செய்வதற்கு ஒரு மந்திர கவியை எழுதிட்டாங்க மகரிஷி. அது என்னன்னா, ஓர் எழுத்தால் உயிர் ஒளியாம் ஓங்கார நிலையறிந்து நேரெழுத்தி நிலை நிற்கும் என்னை அன்பன் மாற்றெழுத்தால் முள்ளெழுத்து பாவை பதித்து பேரெழுத்து உரைத்து பயனென்கொள் என்ற ஒரு மந்திர கவியை அழுத்தமாக உச்சரிக்க அந்த மந்திரவாதியோட சக்தி அழிந்து விட்டதாம். அப்போது இறை தொண்டில் மனித குலத்தின் நன்மைக்காக தன்னை ஒப்படைத்து கொண்டவரை எல்லையற்ற இறையாற்றல் காக்கும் பொழுது சிறுமதை படைத்த அந்த மனுஷனோட அந்த ஆற்றல் என்ன செய்துவிட முடியும்? ஒன்றும் செய்துவிட முடியாது. அதனால் நாம் எப்பொழுதும் அருட்காப்பு, தன் வாழ்த்து, தன் குடும்பத்தாரை வாழ்த்துறது, சுற்றத்தாரை வாழ்த்துறது, ஊர் உலகம் என்று 5 வகையிலையும் கடமையாற்றி நம்ம வாழ்த்தி கொண்டே இருக்கும் பொழுது எப்பொழுதும் நம்ம நல்ல அலியக்கத்தோட நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் அறிவிலும் ஆற்றலிலும் ஓங்கி வாழ்வோம். அப்போ இந்த அருட்காப்பும் போட்டுக்கொண்டு வாழும் பொழுது நம்மை சுற்றி நமக்கும் மற்றவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் நன்மையான விஷயங்கள் நிறையா நடக்கும். சுவாமிஜி என்ன சொல்லுவாங்க, காலையில் எழுந்தவுடன் ஒரு 10 முறையாவது இந்த உலகத்தை வாழ்த்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படி நம்ம சொல்ல சொல்ல என்ன நடக்குதுங்க, இங்கே இருக்கிற பிட்யூட்டரி சுரப்பியும் தலை உச்சியில் இருக்கிற பீனியல் சுரப்பியும் நல்லா வேலை செய்யும். நம்ம சுற்றி நல்ல அலையக்கம் ஏற்படும். அப்போ இந்த சுரப்பிகள் எல்லாம் நல்ல வேலை செய்யும் பொழுது வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய தூய்மையான எண்ண அலைகளை எப்படி ஒரு ஆண்டனா மாதிரி, இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டருக்கும் சிபியூருக்கும் ஒரு மோடம் இருக்கும். நம்ம கூகுளில் போய் என்ன டைப் பண்ணாலும் உடனே செய்திகளை கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்புல 7 நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது. அதில் நம்ம வாழ்க வளமுடன் அந்த நாக்கு வேலெண்ணத்தில் டச் பண்ணும்போது அந்த லம்பிகா யோகம் நடக்குது. அப்போ என்ன நடக்குது, அது ஒரு மோடம் மாதிரி, ஒரு மோடமே எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுக்குது இல்லைங்களா? அப்போ அந்த 7 மோடம் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஆகினை பிட்யூட்டரி, இந்த பிட்யூட்டரி சுரப்பி இங்கே இருக்குது, இங்கே துரிய சுரப்பியில் பீனியல் சுரப்பி இருக்குது. அப்போ இது ஒரு மோடம் மாதிரி செயல்பட்டு நம்ம நல்ல தூய்மையான எண்ண அலைகளை வாழ்த்தின் மூலம் வான்காந்தத்தில் அனுப்புகிறோம். அப்போது நம்ம கருமையும் தூய்மை அடையுது. அந்த வான்காந்த சக்தியை ஈர்த்து நம்ம உடம்புக்குள்ளே அனுப்பும் பொழுது நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தை வாழ்த்தும் போது எவ்வளோ நன்மை கிடைக்குது பாருங்கள். அபரிவிதமான சக்தி நம்மளை மோதுங்க. அப்போ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் நம்ம வாழ்த்துற பழக்கம் எப்போதும் கடைபிடித்து கொண்டே இருக்கும்பொழுது
குருவின் சக்தி நமக்குள்ளே ஊடுருவி நம்ம அறிவை துலங்கச் செய்யும், அறிவு தெளிவு ஏற்படும். இப்போது நம்ம உலகத்தை வாழ்த்தும் போது என்ன நடக்குது? இப்போ என்ன சொன்னோம்? பூமராங்கிற கருவியை விட்டு வீசும்போது அது என்ன பண்ணுது? மோதிட்டு திரும்ப நம்மக்கிட்டே வருதுன்னு சொன்னோம். அதே மாதிரி உலகத்தை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தலைகள் 840 கோடி மக்களோட மூளை செல்களில் மோதி நம்மக்கிட்டே திருப்பி வரும். அப்போ நம்ம ஒரு முறை வாழ்த்துனா 840 கோடி மக்களுக்கையும் வாழ்த்துறதுக்கு சமம். அப்போ உலகம் நல்லா இருக்கணும், உலக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி வாழ்த்தும் போது நாமும் நல்லா இருப்போம். நம்ம சுற்றத்தார், சமுதாயம், இந்த உலகம், நம்ம குடும்பம் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ வாழ்த்துகிறதுனால எவ்வளோ தூரம் நன்மை இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ இந்த வாழ்த்துகிற பழக்கம் குழந்தை பருவத்திலேயே நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம வாழ்த்த நம்மை பார்த்தாலே அவங்களும் வாழ்த்த ஆரம்பிப்பாங்க. அப்போ வாழ்த்தும் போது என்ன நடக்குது? ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம், வெறுப்புணர்ச்சி போகுது. இதனால் மனசு எப்பயுமே லேசாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ உணர்ச்சி வசப்பட்ட தன்மையிலிருந்து மாறி அறிவு வசப்பட்ட நிலைக்கு நாம் உயர்வோம். அதனால் இந்த பூமராங் அப்படிங்கிற கருவியை நேரில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அதை நம்மளே கூட இன்டர்நெட்டை பார்த்து நம்ம இது எப்படி செய்யலாம் அப்படின்னு நினச்சி நம்ம அதை பார்த்து கூட செய்யலாம். இப்போ நான் இந்த பூமராங் பற்றி என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இன்டர்நெட் வசதி கிடையாது. அப்போ நான் இது எப்படி இருக்கும்னு யோசித்தேன். அதன் பிறகு எனக்கு திருமணமாகி எங்களுக்கு மகன் பிறந்தான். அவன் பிறந்து அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது தான் என்னோட எண்ண அலைகள் அந்த குழந்தையோட கருமையத்தில் மோதி அவன் ஒரு நாள் என்ன பண்ணான், இன்டர்நெட்டில் டைப் பண்ணான் ஹவு டு மேக் பூமராங் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு ஒரு ஒரு அருவாள் மாதிரி ஷேப்பில் அழகாக கட் பண்ணி செஞ்சுட்டு அதை அப்படியே இப்படி விசிறி எரிஞ்சான். எங்கள் வீட்டில் தவமையம் வச்சுருக்குறோமா, அப்போ இப்படி விசிறி போடும்போது அது அந்த எவ்வளோ தூரம் அவன் எய்ம் பண்ணானோ மகரிஷி ஃபோட்டோ வரையும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து எங்களுக்கு வந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது நம்ம சின்ன வயசில் நினச்சோம், அப்போ நம்மளுக்கு கிடைக்கல, ஆனால் நம்ம புள்ள செஞ்சு காமிச்சிட்டான் அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எதுக்குன்னா நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதுக்கான விளைவு வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருவி மூலமாக நம்ம நிரூபித்து காமிச்சா அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போவுமே நுண்மையான விஷயங்களை ஒரு பருப்பொருள் உதாரணம் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இன்னும் ஆழமாக புரியும். அப்படி தான் நிறைய விஷயங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எவிடன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அது ஒன்றும் தவறில்லை, ஏன்னா இது விஞ்ஞான காலம். இந்த விஞ்ஞான காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளோட அறிவை துலங்க செய்யணும். இப்போது இந்த பூமராங் கருவி நீங்கள் எல்லாருமே இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அம்மா போட்டு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே அதை இன்னும் ஆழமாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்போது எண்ணம் தான். இப்போ எந்த ஒரு செயல் செய்கிறோன்னாலும் அந்த செயலுக்கு மூலம் என்னங்க? எண்ணம் தானே. அப்போ அந்த எண்ணத்தை நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. ஒரு எண்ணம் தோன்றும் போதே எத்தனையோ கோடி செல்களை இணைத்து கொண்டு அந்த ஒரு காட்சியை ஒரு நிழல் வடிவமாக எடுக்குது அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்கணும். இப்போ நம்மளோட ஜீவகாந்த சக்தி செலவாகுது. ஒரு தடவை நம்ம நினச்சிட்டோம்னா அது மறுபடியும் நம்ம நினைக்காட்டா கூட அது மறுபடியும் எழுந்து இயங்கும். அது பல தடவை எழுந்து இயங்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு நம்ம உடம்ப தூண்டி விடும். அப்போது எண்ணத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க. ஆனால் எண்ணம் தானே, ஏதாவது இருந்த எண்ணன்னு அலட்சியமாகவே பல எண்ணங்களை சும்மா போன வழியே அப்படின்னு போக விட்டுட்டு இருந்தா நம்ம அலட்சியமாக நாம் எண்ணும் பொழுது அந்த எண்ணமே தேவையில்லாத பல செயல்களை செய்ய தூண்டும் அளவுக்கு நம்ம கொண்டு நிறுத்திடும். அப்போது எண்ணத்தை மிகையாக, அதாவது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எண்ணங்களை நாம் என்ன பண்ணுறோம்? பற்று அல்லது பாசம் இவைகள் மூலமாக அதிகமாக எண்ணங்களை அதுதான் வேணும், அதுதான் செய்யணும் அப்படின்னு டே அண்ட் நைட்டு நம்ம நினச்சிட்டே இருக்கோம். அப்போ ஒவ்வொரு எண்ணத்துக்கும் சில செல்கள் இயங்க ஆரம்பிக்கும். அது இயங்க ஆரம்பித்த உடனே அது பாட்டு இயங்கிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் நம்மளுக்கு தூக்கம் வர நேரத்தில் கூட நாம் ஓட்டி விட்ட இயக்கம், அதாவது அக்ரவேஷன் அப்படிங்கிற நிலையில் அந்த ஓட்டி விட்ட இயக்கம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நிறுத்த முடியாது. தூக்கமும் வரல, செலவும் ஜாஸ்தியாகும், அதனால் துன்பம்தான் உண்டாகும். அப்போது எண்ணத்தை அதிகமாக எண்ணி அதை மூளையில் உள்ள செல்களுக்கு அதிக வேலை கொடுத்துட்டா அதாவது டென்ஷன் வந்துடும். அப்போ அந்த டென்ஷன்லேருந்து ரிலாக்ஸேஷன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு வேறு பயிற்சி செய்யணும், தவ பயிற்சி அல்லது மற்ற மனப்பயிற்சி ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்கும்.
அதனால தான் எண்ணத்தில் அளவு முறை ரொம்பவே வேணும்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே கரூர் மன்றத்தில் பேசுகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு என்ன தோணுச்சு, ஒரு வித்தியாசமான தலைப்பு கொடுக்கணும், மக்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும், அதுவும் வீடியோவில் வேற வர சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது யோசித்து இரவு 1:30 மணி வரை எனக்கு தூக்கம் வரல. அப்புறம் ஏன்னா இந்த எண்ணத்தை பற்றி மகரிஷி சொன்னதை நான் கேட்டுட்டேன் பாருங்க. கேட்ட மாத்திரம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு சிக்கல் வைங்களேன், நம்மளுக்கு தூக்கம் வராது. அப்போ என்ன பண்ணணும், நல்லா சத்சங்கத்துக்கு வரணும். அப்போ இந்த முரண்பாட எண்ணம் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஏற்றது கிடையாது. அதனால் சத்சங்க தொடர்புக்கு வந்து இந்த மாதிரி செய்திகளை கேட்கும்போது, அப்புறம் தவம் செய்யும்போது மனசு வந்து ரொம்ப லைட் ஆயிரும். அப்போது இரவில் தூங்கும்போது நல்லா சாந்தி தவம் செஞ்சுட்டு நம்ம நல்ல எண்ணங்களை உலகத்தை வாழ்த்திட்டு மகரிஷியை நினச்சி உயிர்கலப்பை நம்ம பெற்றுக்கொண்டு குருவோட குரலை கேட்டுட்டு தவம் செஞ்சுட்டு தூங்குனா ஆழ்ந்த அமைதியான தூக்கம் வரும். அப்போ காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப பிரிஸ்காக இருக்கும். நம்ம உடம்புல மனசில் இருக்கிற இறுக்கமெல்லாம் அப்படியே தளர்ந்து போயிடும். அப்போ நல்ல எண்ணங்கள் இருக்கணும். அப்போ பகை, வெறுப்பு, சாபம் இந்த மாதிரி முறையில் நம்மளுடைய எண்ணங்களை பயன்படுத்தும் போது என்ன ஆகும், நம்மளை ஒருத்தரை வெறுத்துட்டோன்னு வைங்க. அப்போ அந்த வெறுப்புணர்ச்சி என்ன ஆகும், நம்ம உடம்புக்கு ஒவ்வாத தன்மையை உண்டு பண்ணும். நம்மளுடைய எண்ணத்தின் மூலமாக உடம்பை வந்து பாய்சன் ஆக்கி விஷமாக்கக்கூடியது. ஒருத்தர் கெடணும் அப்படின்னு நினைக்கிற போது நாம் கெட்டு போகிறோம். அப்போ எண்ணத்தினால பல தடவை அந்த எண்ணம் கெடணும், அவன் கெடணும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே தான் நினைக்கிறாரு, அந்த எண்ணம் இங்கே தான் இருக்குது முதல்ல. அப்போ இவன் கெட்டு போகிறான். அப்போ இந்த கெட்ட எண்ணம் தான் மறுபடியும் வெளியே பாயுது. அதனால் முரண்பாடான எண்ணம், அறிவுக்கு பொருந்தாத எண்ணம், வாழ்க்கைக்கு நலமளிக்காத எண்ணம். அதனால் அதையெல்லாம் நம்ம வந்து தகர்த்து எறியணும். எண்ணங்களை சீரமைக்கணும். நல்ல எண்ணம் தான் நமக்கு வேணும். பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்கத்துறையில் நமது அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைத்தால் நிச்சயம் நம்ம உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அப்போ மகரிஷி சொல்லுவாங்க, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போதும் இந்த சத்சங்க தொடர்பில் நம்ம இருக்கும் பொழுது ஒரு நல்ல அலையியக்கம் உள்ள மக்களோட இணங்கி பழங்கும்போது அந்த நல்லார் இணக்கம் வந்து நமக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு கருமைய தூய்மை கிடைக்கும். அப்போ தூய்மையான மக்கள் இருக்கிற சத்சங்கத்துக்கு நாள்தோறும் நம்ம வந்து இணைந்து கொள்ள வேண்டும். இப்போ ஃபிசிக்கலாக வராட்டாலும் இப்போ ஜூம், ஆலியார் ஜூம் நிறைய இருக்குது. தினமும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய தன்மையை எல்லாருமே ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதைத்தான் அன்றைக்கி ஔவையார் சொன்னாங்க, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லோரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அப்போது நல்லோரை பார்க்கணும், நல்லோர் சொல் கேட்கணும், நல்லோரோட குணங்களை பற்றி சொல்லணும், அப்போது நல்லோரோடு இணங்கி இருக்கணும். அதே ஔவையார் இன்னொரு அடி போட்டாங்க, தீயோரை காண்பதும் தீதே, தீயோர் சொல் கேட்பதும் தீதே, தீயோர் குணங்கள் உரைப்பதும் தீதே, தீயோரோடு இணங்கி இருப்பதும் தீதேன்னு சொன்னாங்க. அப்போ நல்ல அலையியக்கம் வேணும்னா நம்ம நாள்தோறும் சத்சங்க தொடர்பில் இருக்கும்போது இந்த அற்புதமான நல்ல வாய்ப்பை நம்ம ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ மனுஷனோட குணத்தை உருவாக்குறதுல இயற்கையோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த மனுஷனோட கருமையம். அப்போ தூய்மை பெற்ற ஒரு கருமையம் அதனால் கவரப்படுகின்ற அத்தனை பிரபஞ்ச நுண்ணலைகளையும் வாங்கி தன்னுள் இணைச்சு மிக உயர்ந்த எண்ண அலைகளாக, சிந்தனையாக, விஞ்ஞான இயற்கை தத்துவமாக வெளிப்படுத்துது. அப்படி செயல்படும் கருமையத்தை உண்மையாக பெற்றவர்கள் தான் உண்மையிலே எல்லா சக்தியும் பொருந்திய மகான்கள், விஞ்ஞான விஞ்ஞானிகள். தன்னை அந்த மாதிரி தூய்மையான கருமையத்தை பெற்ற மகான்கள் நம்ம ஆசானாக விளங்குறாங்க. அருள் தந்தை அவங்க செஞ்ச புண்ணியம் நம்மளோட கருமையத்தையும் தூய்மை செய்து கொண்டிருக்கிறாங்க சுக்குமமாக இருந்து. அப்போ இறைநிலையிலிருந்து சிந்தனையை தொடங்கி தேர்ந்து தெளிந்து உலகுக்கு அழித்து வருவது அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியோட சிறப்பு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினாங்க மகரிஷி. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக பார்த்துட்ருக்கோம். வாழ்க்கை வந்து சிக்கலும் துன்பங்களும் ஏன் வருது, ஏற்கனவே செஞ்ச செயல்களோட விளைவு தான் என்றால் சாதாரண மனுஷன் ஒத்துக்கொள்ள மறுப்பான். அப்போ எந்த ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த ஒன்றை பிரம்மையான அறிவை அறியும் வரை அதற்கான விளக்கம்
வராது. அப்போது இதை சாதாரண மக்கள் எப்படி விளங்கி கொள்வது? ஆசான் அவர்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேராசிரியர்கள் அன்றைய காலகட்டத்தில் மகரிஷியை போய் சந்திக்கிறாங்க. சுவாமிஜி, இந்த செயல் விளைவு தத்துவத்தை பற்றி எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன்னு கேட்டாங்களாம் சில பேராசிரியர்கள். அப்போ சுவாமிஜி அதற்கு ஒரு கதை சொல்லி விளக்குறாங்க. இப்போது ரொம்ப கோவப்பட்ட ஒருத்தன் என்ன பண்ணுறான், அவனோட மனைவியை காலால் ஓங்கி உதைச்சி விடுறான்னு வைங்க. அப்போது உதைப்பட்ட அவள், அந்த பெண் வலியாக துடிக்கிறா. அப்போ அந்த வலியை துன்பத்தை உணர்வது என்னது? அந்த பெண்மணி உயிரில் விளங்குகின்ற அந்த இறைவன் தான். அப்போது உடனே அந்த பெண்மணி என்ன சாபம் கொடுக்குறா அவளோட கணவனுக்கு, என்னை உதைத்த உன் காலில் கருநாகம் தீண்டட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உயிரிலிருந்து துன்ப அலை சாப அலையாக அவள் கருமையத்திலேருந்து ஒலிக்குது. அப்போது இந்த துன்ப அலை சாப அலையாக மாறி வான்காந்தம் மூலம் உதைத்தவனோட கருமையத்தில் வினைப்பதிவாக பதிஞ்சிருச்சு. அப்போ சாபம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க கருமையத்திலையும் மறுபடியும் பிரதிபலிக்குது. அப்போ அத்தோடு என்ன ஆகுதுன்னா ஒரு கருநாகத்தோட கருமையத்திலும் பதிவாயிடுச்சுங்க. அப்போ அந்த வினை விளைவாகும் காலம் இடம் கணிஞ்சது. அன்னைக்கு உதைத்தவன் ஒரு நாள் இருட்டில் நடந்து போகிறான். அவன் கால் வச்ச இடத்துல அவனோட பதிவை வாங்கின அந்த கருநாகம் அதோட வினைப்பதிவை முடிக்க அந்த மிதிச்சானே அந்த அன்பர் அவனோட காலை கடிச்சிருச்சு. அப்போ அவன் வாலியால் அலறி துடிச்சிட்டான். அப்போ மனுஷன் எப்பொழுதும் எல்லாருக்கும் கெட்டவனாக இருப்பது இல்லையே, அதே மனிதன் ஒரு காலத்தில் யாருக்கோ நன்மை செஞ்சுருக்கான். அப்போ அந்த நன்மையை பெற்ற அந்த அன்பர் இந்த மனிதனை பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டு, நீ மகராசனாக இருக்கணும், உனக்கு வாழ்க்கையில் ஒரு குறையும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாழ்த்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த வாழ்த்து அந்த துன்பம் கொடுத்தாரே அந்த மனிதரோட கருமையத்தில் இருக்குது. அப்போது அந்த வாழ்த்து போய் என்ன ஆகுதுன்னா, எப்படி அந்த கருநாகத்துக்கு அந்த சாபலை பதிவானதோ அதே மாதிரி இவருக்கு எந்த குறையும் வரக்கூடாது, வந்தால் தீர்க்க வேண்டும் என்ற பதிவையும் பெற்றுவிட்டான். அப்போது ஒரு காலத்தில் துன்பம் கொடுத்தாலும் இன்னொரு காலத்தில் யாருக்கோ நன்மை செஞ்சதுனால அந்த நன்மையான பதிவு அடுத்து வெளியே வருது. அப்போ அந்த சமயம் ஒரு பச்சிலை மருத்துவர் அந்த ஊர் வழியாக வராரு. பாம்பு கடி பட்டவருக்கு உடனே வைத்தியம் செஞ்சு அவரை குணப்படுத்திட்டார். அப்போ இறைவனே மனிதனாக வந்துள்ளான் என்பதை இங்கு தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு வாய்விட்டு சொல்கிறான். இப்போது தீமையான ஒரு செயலின் விளைவு துன்பமாக வர மற்றொரு நன்மையான செயலின் விளைவு அந்த துன்பத்தை துடைக்க, இப்படி வாழ்க்கை முழுவதும் செயலின் விளைவுகள் பின்னி பிணைஞ்சு இன்ப துன்பங்கள் விளைந்து கொண்டே இருக்குது. சுவாமிஜி சொல்வாங்க, ஒரு செயலுக்கு அதன் விளைவு தோன்றிவிட்டால் அந்த பதிவு முற்றிலும் நீங்கிவிட வேண்டும் அல்லவா அப்படின்னு இன்னொரு அன்பர் மகரிஷி கிட்ட கேள்வி கேட்டாங்களாம். அப்போ சுவாமிஜி சொல்கிறாங்க, இப்போ வியாபார கணக்கில் பற்று வைக்கிறோம், பிறகு அதே தொகையை வரவில் வந்து விடுது. இப்போ கணக்கு நேர் அவ்வளவுதான், ஆனால் பேரேட்டில் இந்த ரெண்டுமே இருக்கத்தானே செய்யும். அப்போ கணக்கை மீண்டும் புதுப்பிக்கிறது மாதிரி இவை எப்பொழுது வேண்டுமானாலும் ஈஸியாக எண்ணத்தால் புதுப்பிக்கப்பட்டு அந்த செயலோட தன்மைக்கேற்ப மறுபடியும் அங்கே பிரதிபலிக்கும். அப்போ மனசு அதை பிரதிபலிக்காத அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக, ரொம்ப கிளியர் கட்டாக, ரொம்ப தூய்மையாகணும். அப்போ ஒரு செயல் பதிவு எவ்வளவு காலம் இருக்கும் மகரிஷி, அந்த செயலுக்கும் அந்த விளைவுக்கு இடையில் உள்ள காலநிலை என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ மகரிஷி சொல்கிறாங்க, காலம் அப்படிங்கிறதெல்லாம் தனியாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ கடிகாரம் தோன்றின பிறகு தானே நம்ம காலத்தில் கணக்கு பண்ணுறோம். பூமி சுழற்சியை வச்சு தான் காலம்னு சொல்கிறோம். செயல் என்பது என்ன, ஒரு இயக்கம். அப்போ அந்த இயக்கத்தினோட தோற்றம் முதல் காலம் இருக்குது. இயக்கமும் காலமும் தனித்தனியாக இல்லை. அணுவின் இயக்கம் தொடரும் வரை அதனுள் பதிவான பதிவுகளும் தொடரும். அப்போ அந்த வினை விளைவாகும் காலத்தை கணிக்க முடியாது. அது வினை செய்கிறவரோட நோக்கம், திறமை, இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருளுக்கேற்ப இன்பம், துன்பம், அமைதி, பேரின்ப உணர்வுகளாக வருது. அப்போ சுவாமிஜி நமக்கு சொல்கிறாங்க, இப்போ நமக்கு துன்பம் செஞ்சவரை நம்ம மன்னிச்சு விடுறோம், அப்பொழுது அவங்க செஞ்ச செயலுக்கு விளைவு தோன்றாது அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ துன்பம் அடைஞ்சவங்க பெருந்தன்மையோடு மன்னிச்சு விட்டாலும் அந்த துன்பம் செய்தவர் உள்ளுணர்வாக இருக்கும் அந்த பேரறிவானது விட்டு விடாது. அப்போ பதிவு செஞ்சு இருப்பு வச்சு விளைவை காலத்தால் அழித்து விடுன்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னொரு அன்பர் கேட்குறாரு, இப்போது நீதிபதி குற்றவாளிக்கு தண்டனை தர்றாரு. அப்போ அந்த தண்டனை அனுபவிக்கும் கைது என்ன பண்ணுறாரு, சாபம் கொடுக்குறாரு. அப்போ அந்த நீதிபதி அது பாதிக்குமான்னு கேட்குறாங்க.
நீதிபதிக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்கிறாங்க மகரிஷி. நீதிபதி தண்டனை தருவது என்பது தவறு செஞ்சவங்களை திருத்த வேண்டும் என்பதற்காக தான். அவரை துன்புறுத்த வேண்டும் என்பது நோக்கம் அங்கே கிடையாது. அப்போ மேலும் சில அன்பர் கேள்வி கேட்குறாரு மகரிஷி கிட்ட, சுவாமிஜி சமுதாய வினைக்கு ஒன்றுமறியாத தனி மனிதன் பாதிக்கப்படுறானே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சமுதாயத்தோட உழைப்பான உணவு, உடை, உற்பத்தி பொருட்கள் எல்லாத்தையும் தனி மனிதன் அனுபவிக்கிறான். அதனால் தனி மனிதன் செய்யக்கூடிய வினை சமுதாய வினைக்கு உட்பட்டு தான் செயல்படும். அப்போ அதற்காகத்தான் தனி மனிதன் சமுதாயத்தை வாழ்த்தணும். அப்போ ஏன் உலகத்தை வாழ்த்தணும் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ உலகத்தை வாழ்த்த நாமும் மேன்மை அடைவோம். நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் ஒரு மேன்மை நிலைக்கு வருவாங்க. அப்போ செயல்விளைவு தத்துவத்தை நம்ம முழுமையாக உணரும் பொழுது மனித வாழ்க்கையில் பொறுப்புணர்ச்சி அதிகமாகிடும். அப்போ இறைவனை விளைவாக வருவதனால இறைவனை தனியாக தேடுகின்ற காலமும் மிச்சமாகுதுங்க. அப்போ நம்ம செயல்களை ஒழுங்குபடுத்தும் போது அதுவே இறை வழிபாடு ஆகுது. இதைத்தான் மகரிஷி அவங்க உலக சமுதாய சேவா சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து தேவையற்ற சடங்குகளை எல்லாம் நீக்கிவிட்டு உயிர்களை மதிச்சு வாழும் பண்பை வளர்க்க வச்சுருக்காங்க. இதை உலகத்துக்கு உணர்த்த வேண்டியது மனவளக்கலைஞர்களாகிய நமது கடமை தான். அப்போ இவ்வளவு நேரம் இந்த செயல்வழி தத்துவத்தை பற்றி பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.